சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். வல்லமை மிக்கவரே, எம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் மை துதித்து ஆராதிக்கிறோம். சீடர்கள் முன்பு கிறிஸ்துவ சாட்சியத்தை தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் உம்மிடம் கேட்ட போதனைகள், நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம், நீர் செயல்படுத்திய ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் மனங்களில் பதியாமல் வெறும் காற்றோடு காற்றாய் அனைத்தும் கலந்து போயின. ஒரு உயிர் துடிப்புள்ள சாட்சியான வாழ்வை வாழாமல் கோழைகளாய் பயத்தோடு சஞ்சலத்தோடு இருந்தார்கள். தூய் ஆவியின் துணையில் இணைந்த பிற்பாடு முழுமையான மாற்றம். பயம் மறைந்து போனது, நம்பிக்கை துளிர்த்தது, போராட்ட வாழ்வு மலர்ந்தது, தைரியமான வாழ்வு ஆரம்பமானது. மது வாழ்வை சார்ந்த போதனைகளை சீடர்கள் தங்கள் வாழ்க்கையாக மாற்றினார்கள். விசுவாச வாழ்வு, ஜெபம் நிறைந்த வாழ்வு, தூய்மையான வாழ்வு, பிறரன்பு சேவைகள் என்று ஆன்மீகத்திற்கும் சமூக மலர்மலர்ச்சி பணிகளுக்கும் இணைந்தே சென்றன. அவர்களின் பேச்சை கேட்டவர்கள், அவர்களின் வாழ்வை பார்த்தவர்கள், மது வாழ்க்கையை அவர்கள் வாழ்வில் கண்ட பொழுது, இவர்களில் கிறிஸ்து வாழுகிறார், இவர்கள் கிறிஸ்துவில் இருக்கிறார்கள், கிறிஸ்து இவர்களில் இருக்கிறார், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். ஆண்டவரே, உடைய குழந்தைகளாகிய நாங்களும் எங்கள் வாழ்வில் உம்மை பிரதிபலிக்க வரம் தாரும்.